The Chronicles of Narnia, Prince Caspian, Chapter 5, Caspian's Adventure in the Mountains. இது நடந்தக்கப்புறம் கேஸ்பியனும் அவனோட டீச்சரும் கிரேட் டவரோட டாப்புக்கு போய் நிறைய தடவை ரகசிய கான்வர்சேஷன்ஸை நடத்தியிருக்காங்க. ஒவ்வொரு கான்வர்சேஷனுமே கேஸ்பியனுக்கு பழைய நானியாவை பற்றி லேர்ன் பண்ணிக்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அவன் அதை பற்றியே யோசிச்சுட்டே இருந்தான், அதை பற்றியே கனவு காண்டுட்டு இருந்தான். எப்போடா அந்த பழைய நாட்கள்லாம் வரும் அப்படின்னு ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருந்தான். அவன் எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கானோ அப்போ முழுக்க அவனோட மனசுக்குள்ளே இது மட்டும்தான் ஓடிட்டுருக்கும். பட் அஃப்கோர்ஸ் அவனுக்கு ரொம்ப நேரம்லாம் அவனால் ஃப்ரீயாக இருக்க முடியாது. ஏன்னா இப்போ அவனோட எஜுகேஷனை அவன் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டான். வாழ்வத்தை கற்றுக்கிறது, குதிரையை ரைட் பண்ணுறது, நீச்சல், டைவிங், எப்படி பவன் ஆரோ வழியாக ஷூட் பண்ணுறது, மானை வேட்டையாடுறது, வேட்டையாடி எடுத்துகிட்டு வந்த விலங்குகளை எப்படி கட் பண்ணணும், இது தவிர காஸ்மோகிராஃபி, ரியோட்டோரிக், ஹெரால்ட்ரி, வெர்சிஃபிகேஷன் அண்ட் அஃப்கோர்ஸ் ஹிஸ்ட்ரி, அப்புறம் கொஞ்சம் லா, ஃபிசிக்ஸு, அல்கமி, அஸ்ட்ரானமி, இது எல்லாத்தையுமே அவன் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டான். மேஜிக் விஷயத்தில் அவன் தியரி மட்டும்தான் கற்றுக்கிட்டானே தவிர வேறு எந்த ஒரு ப்ராக்டிக்கல் பார்ட்டையும் டாக்டர் கொர்னேலியஸ் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா இளவரசர்லாம் படிக்கிறதுக்கு அது கரெக்டான சப்ஜெக்டாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அண்ட் நானே ரொம்ப இம்பர்ஃபெக்டான மெஜிஷியன் தான், எனக்கு வெறும் சின்ன சின்ன எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். லைக் நேவிகேஷன், அது ரொம்ப நோபலான ஹீரோயிக்கலான ஆர்ட், அது ரொம்ப பெரிய கலை அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்வாரா. ஆனால் அதை பற்றிலாம் கேஸ்பியனுக்கு அவர் எதுவுமே சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா கிங் மிராஸ் இந்த கப்பல்கள் பற்றி, கடல்கள் பற்றி, இதை பற்றிலாம் எதுவுமே டீச் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அதெல்லாம் கூடவே கூடாதுன்னு. ஏன்னா இந்த மக்கள் யாரையுமே கடல் பக்கம் இவங்க போகவே விடலையே. அந்த பக்கம் போனால் ஏதாச்சும் அஸ்லான் பற்றி ஏதாவது பற்றி தெரிய வந்துடும் அப்படின்னு எல்லாருமே ஸ்டாப் பண்ணி தானே வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த நேவிகேஷன் பற்றிலாம் படிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் ஸ்டாப் பண்ணியிருப்பார். அதே சமயம் பிரின்ஸ் கேஸ்பியன் அவனோட கண்களை வச்சும் அவனோட காதுகள் வழியாகவும் நிறைய விஷயங்களை கற்றுக்க ஆரம்பித்தான். அவன் சின்ன பையனாக இருக்கும்போது அவனுக்கு குயின் ப்ரூனப்ரிஸ்மியாவை பிடிக்கவே பிடிக்காது. எதுக்காக அவனுக்கு அவங்கள சுத்தமாக பிடிக்கலன்னு அவன் நிறைய தடவை யோசிச்சிருக்கான். ஆனால் இப்போ தான் அவனுக்கு புரிய வருது, ஆக்சுவலி அவனோட ஆண்டிக்கு இவனை சுத்தமாக பிடிக்காது. அதனால தான் இவனும் அவங்கள சின்ன வயசுலேருந்தே வெறுத்திருக்கான். அண்டு நார்னியா கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாத நாடாக இருக்குன்றதையும் அவன் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். மக்கள் மேலே எக்கச்சக்கமாக வரி போடுவாங்க, ரொம்ப நிறையா லாஸ்லாம் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரிக்டான சட்டங்கள்லாம் இருக்கும். அண்ட் மிராஸ் ரொம்ப ரொம்ப கொடுமைக்கார ஆளாக இருப்பார். கொஞ்சம் வருஷம் கழித்து ஒரு நேரம் வந்துச்சு, ராணி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அதை வச்சு கோட்டைக்குள்ளே ரொம்ப பரபரப்பாகவே தான் இருந்தது. டாக்டர்ஸ் அடிக்கடி வந்துக்கிட்டே இருப்பாங்க. கோட்டையில் இருக்கிற பணியாட்கள் எல்லாரும் அதை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. கோடை காலம் ஆரம்பிக்கிற நேரம் அது. ஒரு நாள் ராத்திரி இந்த பரபரப்பான சூழ்நிலைக்கு நடுவில் கேஸ்பியன் அப்போ தான் தூங்க போயிருப்பான். பெட்டில் ஒரு ஃபியூ ஹார்ஸ் தான் போயிருக்கோம். ஆனால் எக்ஸ்பெக்டே பண்ணாத விதத்தில் டாக்டர் கொர்னேலியஸ் அவனை வந்து எழுப்பி விட்டுட்ருப்பாரு. நம்ம அஸ்ட்ரானமி லெசன் அட்டன் பண்ண போகிறோமா டாக்டர் அப்படின்னு கேஸ்பியன் கேட்பானா. என்னை நம்பு, நான் என்ன சொல்கிறேனோ அதை எக்ஸாக்டாக அப்படியே பண்ணு. உன்னோட துணி எல்லாத்தையும் போட்டுக்கோ, உனக்கு முன்னாடி ஒரு நீளமான பயணம் காத்திருக்கு அப்படின்னு அவர் சொல்வார். கேஸ்பியனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அவனோட டீச்சர் மேலே அவன் அளவு கடந்த கான்ஃபிடென்ஸ் அண்ட் நம்பிக்கை வச்சுருந்தானா. ஸோ அவர் சொன்ன மாதிரியே அவன் எந்திரிச்சு நின்று வேக வேகமாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க ஆரம்பிச்சிடுவான். நான் உங்களுக்காக ஒரு வேலட் வச்சுருக்கேன், ஃபஸ்ட்டு நம்ம பக்கத்து ரூமுக்கு போகணும். யுவர் ஹைனஸோட டைனிங் டேபிள் மேலே இருக்கிற எல்லா சாப்பாடையும் உங்களுக்காக நான் பேக் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. என்னோட ஜென்டில்மேன் இன் வெயிட்டிங் அங்கே இருப்பாங்க அப்படின்னு கேஸ்பியன் சொல்லுவான். ஜென்டில்மேன் இன் வெயிட்டிங்னா என்னென்னா, இப்போ ஒரு இளவரசரோ ஒரு இளவரசியோ ராஜாவோ ராணியோ யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு துணையாகவே ஒரு 2-3 பேர் எப்போவுமே கூடவே இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கோட்டையில் எல்லாமே அவங்க தான் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த ஜென்டில்மேன் இன் வெயிட்டிங் அண்ட் உமன் இன் வெயிட்டிங் இவங்க எல்லாருமே பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. அவங்கள கோட்டைக்கு அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க, சபைக்கு அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பிரின்ஸ் ஆர் பிரின்சஸஸ் கூட துணைக்கு இருக்கிறதுக்காக. அவங்க எல்லாரும் இப்போ நல்லா தூங்கியிருப்பாங்க அண்ட் எந்திரிக்கவும் மாட்டாங்க. நான் ரொம்ப மைனரான மெஜிஷியன் தான், பட் அட்லீஸ்ட் என்னால் தூங்க வைக்கிறதுக்கு சாம்ஸ் போட முடியும் அப்படின்னு அந்த டாக்டர் கொர்னேலியஸ் சொல்வார். இதெல்லாம் நம்ம அப்படியே ஹாரி பாட்டரில் பார்த்த மாதிரியே இருக்குது இல்லைங்க. ஸோ இவங்க 2 பேரும் பக்கத்தில் இருக்கிற அறைக்கு போயிடுவாங்களா. அங்கே அந்த 2 ஜென்டில்மேன் இன் வெயிட்டிங்கும் நல்லா படுத்து சேரில் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க கொரட்டை விட்டு. தென் டாக்டர் கொர்னேலியஸ் வேக வேகமாக அங்கே இருக்கிற டைனிங் டேபிள் பக்கத்தில் போய் அதில் இருந்த ரொம்ப கோல்டாகி போயிருக்கிற சிக்கனை கட் பண்ணிகிட்டு இருப்பாரு. தென் அது அப்புறம் ப்ரெட்டு
ஆப்பிள், அப்புறம் ஒரு சின்ன ஃப்ளாஸ்கில் நல்ல ஒயின், இது எல்லாத்தையும் எடுத்து அங்கே இருக்கிற ஒரு வேலெட்டில் போட்டுட்ருப்பாரு, பேக் பண்ணிகிட்ருப்பாரு. வேலெட்னா ஒரு பெரிய பேக் மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அதை வேகமாக இப்போ எடுத்துகிட்டு வந்து கேஸ்பியனோட முதுகில் மாட்டி விட்டுட்ருப்பாரு. அது இப்போ நல்லா சேட்சல் மாதிரி நம்ம ஸ்கூலுக்குலாம் எடுத்துகிட்டு போவோம்ல பேக்ஸு, அந்த மாதிரி கேஸ்பியனுக்கு பர்ஃபெக்டாக அது பொருந்திடும். உன்கிட்ட உன்னோட வால் இருக்குதுல்ல அப்படின்னு அந்த டாக்டர் கேட்பாரா? இருக்குது அப்படின்னு கேஸ்பியன் சொல்லுவான். தென் ஓகே, உன்னோட வாலையும் மேலே போட்டிருக்கிற இந்த வேலட்டையும் மறைக்கிறதுக்காக இந்த மேண்டில் போட்டுக்கோ அப்படின்னு அவர் சொல்லுவார். மேண்டில்னா என்னென்னா க்ளோக்கு தாங்க. இப்போ நம்ம ஹாரி பாட்டர்லலாம் பார்த்துருக்கோம்ல, அவங்க ரோப்ஸ் போட்டு அதுக்கு மேலே க்ளோக்கும் போட்டிருப்பாங்க, நல்லா பின்னாடி பறக்கிற மாதிரி இருக்கும்ல, அதுதான் க்ளோக். அதை போட்டுக்க சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம கிரேட் டவருக்கு போயே ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. தென் அவங்க 2 பேருமே அந்த டவரோட டாப்புக்கு வந்துடுவாங்க. அந்த 2 ஸ்டார்ஸ் டார்வா அண்ட் அலம்பிலோட கன்ஜெக்ஷன் நடந்தபோது வானம் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி இப்போ சுத்தமாகவே இல்லை. இன்றைக்கி ரொம்ப க்ளவுடியாக இருந்துச்சு. அங்கே போன உடனே, டியர் பிரின்ஸ், நீங்கள் இப்போவே உடனடியாக அந்த கோட்டையை விட்டு கிளம்பியே ஆகணும். பறந்து விரிஞ்சிருக்கிற இந்த உலகத்தில் உங்களோட ஃபார்ச்சூனை போய் நீங்கள் தேடுங்க. இந்த கோட்டையில் உங்களோட உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு அவர் சொல்வார். ஏன் அப்படின்னு கேஸ்பியன் கேட்பான். ஏன்னா நீங்கள் தான் நார்னியாவோட உண்மையான ராஜா, கேஸ்பியன் த 10th, 9ஆம் கேஸ்பியனோட உண்மையான மகனும் வாரிசும். நீங்கள் நீடூழி வாழணும் அரசே அப்படின்னு அவர் சொல்லிட்டு சடனாக அப்படியே கீழே குனிஞ்சு கேஸ்பியனை பார்த்து நல்லா பவ் பண்ணி அவனோட கைகளுக்கு அவர் முத்தம் கொடுப்பாரு. கேஸ்பியனுக்கே அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம், எனக்கு எதுவுமே இங்கே புரியவே இல்லை அப்படின்னு கேஸ்பியன் சொல்வான். அரசர் கேஸ்பியனோட மகனாக நீங்கள் இருந்தும் எதுக்காக நீங்கள் இப்போ அரசர் கேஸ்பியனாக இல்லாமல் இருக்கீங்கன்றதை பற்றி நீங்கள் இதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டதே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்வார். இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே, உங்களை தவிர யுவர் மெஜஸ்டி, இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே மிராஸ் ஒரு உசர்பர்ன்னு தெரியும். உசர்பர்னா என்னென்னா லீகல் ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதாவது இப்போ ஒரு பவரில் இருக்காங்கன்னா ஆக்சுவலி அது அவங்களுக்கு வந்து சேர வேண்டியதே கிடையாது. ஆனால் அவங்க பவர் அண்ட் அந்த பொசிஷனில் இருப்பாங்க, அவங்கள தான் உசர்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. USURPER. அவர் ஃபஸ்ட்டு இங்கே ஆள ஆரம்பிக்கும் போது தான் ஒரு அரசர் மாதிரிலாம் அவர் எதுவுமே ப்ரிட்டன் பண்ணிக்கலை. அவர் தன்னை ஒரு லார்டோட ப்ரொடெக்டர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டாரு, பாதுகாவலர்ன்ற மாதிரி. ஆனால் உங்களோட ராயல் மதர் இறந்தக்கப்புறம் என் மேலே பாசமாகவும் என்கிட்ட அன்பாகவும் நடந்துக்கிட்ட ஒரே டெல்மரின் அவங்க தான். அவங்க ரொம்ப ரொம்ப நல்ல அரசி. அவங்க போனக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் 1 by 1 உங்கள் அப்பாவை நல்லா தெரிஞ்ச இங்கேருந்த பெரிய பெரிய லார்ட்ஸ் எல்லாருமே இங்கேருந்து இல்லாமல் போனாங்க. ஒன்று இறந்து போனாங்க, இல்லைன்னா காணாமல் போனாங்க. ஆக்சிடெண்ட்டாக இல்லை, களைச்செடியை பிடுங்கி எடுக்கிற மாதிரி மிராஸ் அவங்க எல்லாரையுமே ஒன்றும் இல்லாமல் ஆக்குனாரு. பெலிசாரும் உவிலாசும் வேட்டையாட போனும்போது அம்புனால் சுட்டு வீழ்த்தப்பட்டாங்க. அது ஆக்சிடெண்ட் கிடையாது, வேணும்னே தான் அவங்க கொலை பண்ணப்பட்டாங்க. பசாரிட்ஸில் இருந்த பெரிய பெரிய ஆட்கள், வீரர்கள் எல்லாருமே தெற்கு திசைக்கு ஜெயின்ஸ் எதிர்த்து சண்டை போடுறதுக்காக அனுப்பப்பட்டாங்க. கடைசியில் அவங்க யாருமே திரும்ப வரவே இல்லை. அர்லியன், எரிமான் அண்ட் அவங்கள மாதிரி இருக்கிற பெரிய பெரிய லார்ட்ஸ் மேலே தப்பான பொய்யான குற்றத்தை சுமத்தி தேச துரோகிகள்ன்ற முத்திரையை குத்தி அவங்க எல்லாருக்குமே மரண தண்டனையை கொடுத்தாங்க. பீவர் ஸ்டாமோட 2 சகோதரர்கள் அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி அவங்க வாயவே அடக்கிட்டாங்க. அண்ட் ஃபைனலாக நார்னியாவில் இருந்த 7 மிகப்பெரிய நோபலான லார்ட்ஸ், டெல்மேரன்ஸ் மக்கள்லேயே கடலுக்கு கொஞ்சமும் பயப்படாமல் இருந்த 7 பேர் அவங்க மட்டும்தான். அவங்கள கிழக்கு கடலுக்கு அப்பால் ஏதாவது புதுசாக நிலங்கள் இருக்கான்னு போய் கண்டுபிடிங்கன்னு அனுப்பிச்சி வச்சுட்டாரு கப்பலில். அவங்க திரும்ப இங்கே வரவே கூடாதுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவர் அனுப்பிச்சே வச்சாரு. கடைசியில் எனக்கு இங்கே சப்போர்ட் பண்ணி பேச எந்த ஒரு ஆட்களுமே இங்கே இல்லாத மாதிரி ஆக்கி அவருக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்த ஆட்களை வச்சு அவர் இங்கே அரசராக ஆனார் அப்படின்னு அவர் சொல்வார். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அப்போ அவர் என்ன இப்போ கொலை பண்ணணும்னு நினைக்கிறாரா அப்படின்னு கேஸ்பியன் கேட்பான். ஆமாம் அப்படின்னு டாக்டர் கொர்னேலியஸ் சொல்வார். ஆனால் எதுக்கு இப்போ? ஐ மீன், அவருக்கு என்ன கொலை பண்ணணும்னா அவர் எப்போவோ பண்ணியிருக்கணும்ல, எதுக்காக அவர் இப்போ பண்ண நினைக்கிறாரு? நான் இப்போ அவருக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு அவன் கேட்பான். ஜஸ்ட்டு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை வச்சு அவரோட மைண்டை அவர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு. ராணிக்கு ஆண் வாரிசு வந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்வார். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேஸ்பியன் கேட்பான். என்ன சம்மந்தமா? உங்களுக்கு இன்னும் இது புரியலையா அப்படின்னு டாக்டர் கொர்னேலியஸ் ரொம்ப ஷாக் ஆகி கத்துவார். இவ்வளோ நாளாக நான் உங்களுக்கு நடத்தின ஹிஸ்ட்ரி லெசன்ஸ்
பாலிடிக்ஸ் லெசன்ஸ் எதுவுமே உங்களுக்கு ஒன்றும் கற்றுக் கொடுக்கலையா? அவருக்கு இவ்வளோ நாளாக குழந்தை இல்லாதனால தான் அவர் இறந்து போனக்கப்புறம் உங்களை அரசராக்க அவர் நினச்சாரு. அவருக்கு உங்கள் மேலெலாம் எந்த ஒரு அக்கறையும் எந்த ஒரு பாசமும் கிடையவே கிடையாது. யாருனே தெரியாத ஒருத்தவங்க கிட்டக்க அரசாட்சியை எடுத்து கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட கொடுக்கலான்னு மட்டும்தான் அவர் நினச்சாரு. ஆனால் இப்போ அவருக்கு சொந்தமாக மகன் வந்துட்டான். அடுத்த அரசராக அவரோட சொந்த மகனை தான் அவர் ஆக்கணும்னு நினப்பாரு. ஆனால் அதுக்கு நடுவில் நீங்கள் நிற்கிறீங்க. உங்களை அவர் ஒழிச்சு கட்டணும்னு தான் நினப்பாரு அப்படின்னு அவர் சொல்வார். உண்மையாகவே அவர் அவ்வளோ மோசமானவரா? உண்மையாகவே அவர் என்னை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாரா அப்படின்னு கேஸ்பியன் கேட்பான். உங்கள் அப்பாவை கொன்னதே அவர் தான் அப்படின்னு டாக்டர் கொர்னேலியஸ் சொல்வார். கேஸ்பியனுக்கு இப்போ என்ன சொல்லனே தெரியாது. வாயடிச்சு போய் நிற்பான். நடந்த எல்லா விஷயத்தையும் என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியும், ஆனால் இப்போ இல்லை, அதுக்கு சுத்தமாக இப்போ டைம் இல்லை, நீங்கள் உடனடியாக இங்கேருந்து கிளம்பியே ஆகணும் அப்படின்னு அவர் சொல்வார். நீங்கள் என் கூட வருவீங்களா அப்படின்னு கேஸ்பியன் கேட்பான். என்னால் அப்படி பண்ண முடியாது, அது உங்களை கூட கொஞ்சம் தான் மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். 2 பேராக போனால் ஈஸியாக அவங்க ட்ராக் பண்ணிடுவாங்க. டியர் பிரின்ஸ், டியர் கிங் கேஸ்பியன், நீங்கள் இப்போது தைரியமாக இருக்கணும். நீங்கள் தனியாக போகணும், அதுவும் இப்போவே தெற்கு எல்லையை கடந்து எப்படியாவது போக ட்ரை பண்ணுங்கள். அங்கே ஆர்ச்சன்லாண்டோட அரசர் நெயின் இருப்பார், அவர் உங்களை நல்லா பார்த்துக்குவார் அப்படின்னு அவர் சொல்வார். இந்த ஆர்ச்சன்லாண்ட் உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி மறக்க முடியும்? நம்ம லாஸ்ட் புக்கில் த ஹார்ஸ் அண்ட் இஸ் பாயில் ரொம்ப ஒரு முக்கியமான கிங்டமாக இது தான் வரும். ஸோ அங்கே தான் டாக்டர் கொர்னேலியஸ் கேஸ்பியனை போக சொல்கிறாரு. என்னால் இதுக்கப்புறம் உங்களை பார்க்க முடியுமா அப்படின்னு கேஸ்பியன் ரொம்ப நடுங்கிற வாய்ஸில் கேட்டுட்ருப்பான். உங்களை திரும்ப பார்ப்பேன்ற நம்பிக்கையோடு நான் இருப்பேன் அரசே. இந்த பறந்து விரிஞ்ச உலகத்தில் உங்களை தவிர நண்பர்னு எனக்கு வேறு யார் இருக்கா? அண்ட் என்கிட்ட சின்னதாக மேஜிக்கும் இருக்குது. ஆனால் இப்போது வேகம்தான் ரொம்ப அவசியம். நீங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 gift நான் வச்சுருக்கேன். இந்த சின்ன பர்ஸில் கோல்டு இருக்குது. இந்த கோட்டையில் இருக்கிற எல்லா புதையல்களும் முறைப்படி உங்களுக்கு தான் சொந்தம். அண்ட் இன்னொன்று, இந்த புதையல்கள் எல்லாத்த விடவும் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்பியனோட கையில் ஏதோ ஒரு விஷயத்த அந்த டாக்டர் கொர்னேலியஸ் வைப்பாரு. அதை கேஸ்பியன் தொட்டும் போதே அவனுக்கு தெரிஞ்சிடும் கொம்பு மாதிரி இருக்கிற சங்கு அதுன்னு. நான்யால இருக்கிற ரொம்ப புனிதமான புதையலே இதுதான். நான் சின்ன வயசாக இருக்கும் போதே எவ்வளவோ ஆபத்தை கடந்து எவ்வளவோ மந்திரங்களை போட்டு இதை நான் கண்டுபிடிச்சேன். ராணி சூசனோட மாயாஜால சங்கு இது. நான்யாவோட பொற்காலத்தோட எண்டில் அவங்க இங்கேருந்து மாயமாக மறைஞ்சு போன போது அவங்க இதை இங்கேவே விட்டுட்டு போயிட்டாங்க. இதை யார் ஊதுனாலும் அவங்களுக்கு எங்கே இருந்தாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சான உதவி வந்து சேருமா. ஆனால் அது எப்படிப்பட்ட ஸ்ட்ரேஞ்சாக இருக்குன்னு யாருக்கும் தெரியல. பட் குயின் லூசி, கிங் எட்மண்ட், குயின் சூசன் அண்ட் ஹை கிங் பீட்டரையே கடந்த காலத்திலேருந்து இங்கே திரும்ப கூட்டிகிட்டு வர்றதுக்கான பவர் இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க இங்கே வந்து எல்லா விஷயத்தையும் சரியாக்குவாங்களாம். இதை ஊதுனா அஸ்லானே இங்கே வருவாராம் நமக்கு உதவி பண்ண. இதை எடுத்துக்கோங்க கிங் கேஸ்பியன். ஆனால் ரொம்ப உங்களுக்கு தேவையாக இருக்கும்போது மட்டும் இதை ஊதுங்க. இப்போ சீக்கிரம் கிளம்புங்க. கீழே டவரோட டோர் ஓப்பன் ஆகி தான் இருக்குது. அங்கேருந்து நேராக கார்டனுக்கு போகணும். அங்கேயும் டோர் ஓப்பன் ஆகி தான் இருக்குது. அன்லாக் பண்ணி தான் வச்சுருக்கேன். அங்கேருந்து நம்ம 2 பேரும் பிரிகிற மாதிரி வரும் அப்படின்னு அவர் சொல்வார். நான் என்னோட குதிரை டெஸ்ட்ரியரை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேஸ்பியன் கேட்பான். அவன் ஆல்ரெடி உங்களுக்காக தோட்டத்தோட கார்னரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு டாக்டர் கொர்னேலியஸ் சொல்வார். அவங்க 2 பேரும் இப்போ வேகமாக அந்த டவரில் கீழே இறங்கி போயிட்டுருப்பாங்க. அந்த இறங்கி போயிட்டு இருந்தாங்களே, அதுலேயே டாக்டர் கொர்னேலியஸ் கேஸ்பியனுக்கு நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எந்த பக்கம் போகணும், அந்த வழி எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருப்பாரு. கேஸ்பியன் ரொம்ப படபடப்பாக இருப்பான். அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்கும். பட் ஸ்டில் அவர் சொன்ன எல்லாத்தையுமே மைண்டில் அவன் வச்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். வேகமாக அவங்க 2 பேரும் அந்த டவரில் இருந்து தோட்டத்துக்கு ஓடிடுவாங்க. அங்கே கேஸ்பியனோட குதிரை வெயிட் பண்ணிட்டு இருக்கும் ரெடியாக. இப்போது 10வது கேஸ்பியன் அந்த கோட்டையிலேருந்து, அவங்க மூதாதையர்கள்லாம் வாழ்ந்த கோட்டையிலேருந்து வேகமாக கிளம்பி ஓடுவான். அவன் அப்படி அங்கேருந்து கிளம்பி போகும்போது பின்னாடி திரும்பி பார்ப்பான். வானத்தில் ஃபுல்லாக பட்டாசாக வெடிச்சிட்ருக்கும். புது இளவரசர் பிறந்துட்டாருன்றதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தெற்கு திசையை பார்த்து கேஸ்பியன் அவனோட குதிரையில் ரைட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பான். ஃபுல்லாக காடாக இருக்கும். கேஸ்பியனோட குதிரை டெஸ்ட்ரியர் அதோட மாஸ்டர் கேஸ்பியன் மாதிரியே இந்த அன்யூஷுவலான ஜேர்னியை நினச்சி ரொம்பவே எக்ஸைட்டடாக இருப்பான். என்னதான் கேஸ்பியனுக்கு கண்ணில் தண்ணி ஊற்றிட்டு இருந்தாலும், ஏன்னா அவன் டாக்டர் கொர்னேலியஸ்க்கு குட் பை சொல்லிட்டு அவன் பிரிவான்ல, ஸோ
ஸோ அது அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா. ஆனாலும் அவன் இப்போ ரொம்ப தைரியமாக ஃபீல் பண்ணுவான் அண்ட் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அவன் தான் கிங் கேஸ்பியன் அப்படின்ற உண்மை அவனுக்கு தெரிஞ்சனால. அண்ட் அவனுக்கு முன்னாடி இப்போது மிகப்பெரிய அட்வென்ச்சரை அவன் தேடி போய்கிட்டு இருக்கான். அவனோட லெஃப்ட் சைடு ஹிப்பில் அவனோட பெரிய வால் தொங்கிக்கிட்டு இருக்கு. அவனோட ரைட் சைடு ஹிப்பில் ராணி சூசனோட மாயாஜால சங்கு தொங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் காலையில் கொஞ்சம் வந்துருமா. அப்போது லைட்டாக மழை தூர ஆரம்பிச்சிடும். நைட்டு ஃபுல்லாக இப்படியே ரைட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். விடிஞ்சிடும், லைட்டாக மழை தூர ஆரம்பிச்சிடும். இப்போ அவனுக்கு சுத்தமாக வழியே தெரியல. ஏன்னா இந்த மாதிரி காட்டுக்கெலாம் அவன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்ததே கிடையாது. ஃபுல்லாக அடர்த்தியான மரங்களாக வளர்ந்துருக்கும், புதராக இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கிற மலைகளாக இருக்கும். இப்போ தான் இந்த உலகம் எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படின்றதையும் அவன் யோசிப்பான். அண்ட் இப்போ அவனுக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கும். அவன் ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன பையன் அப்படின்ற மாதிரி அவனுக்கு தோணும். நல்லா பகல் வெளிச்சம் வந்தக்கப்புறம், நல்லா பகலானக்கப்புறம் அவன் இவ்வளோ நேரம் அந்த வழி மாதிரி இருக்கும்ல, ரோடு மாதிரி இருக்கும்ல, அந்த இடத்துல தான் அப்படியே போயிட்டே இருப்பானா. இப்போ கொஞ்சம் அங்கேருந்து காட்டுக்குள்ளே வந்துடுவான். புல்லாக இருக்கும்ல, அந்த இடத்துக்கு வந்துடுவான். அவனும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுன்றதுக்காக. அண்ட் அவனோட குதிரை டெஸ்ட்ரியர் மேலே இருந்த சேடல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அவனையும் புல்லு மேயறதுக்காக விட்டுருவான். தென் அவனும் கேஸ்பியனு உட்காந்து அந்த வேலட்குள்ளே இருந்த ரொம்ப கோல்டாகி போயிருக்கிற சிக்கனை சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் வைனையும் குடிச்சிட்டு நல்லா படுத்து தூங்கிடுவான். அவன் எந்திரிக்கும் போது நல்லா ஆஃப்டர்நூன் மத்தியானத்துக்கு மேலே ஆயிருக்கும். அவன் திரும்பவும் அவன் வேலட்டில் இருந்த பிரெட்டை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தெற்கு திசையை பார்த்து அவனோட பயணத்தை ஆரம்பிப்பான். அவன் இப்போது மலைகளாக குன்றுகளாக இருக்கிற நிலத்தில் ரைட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். மேலேயும் கீழேயும் அதிகமாக ஏறி இறங்கி போகிற மாதிரி இருக்கும். அவன் அதிகமாக கீழே இறங்கி போனதை விட மேலே ஏறி போன மாதிரி தான் இருந்தது. ஒவ்வொரு ரிட்ஜுக்கும் மேலே வந்து நிற்கும் போது இருக்க மலைகள் பெருசாகிட்டே போகிறதையும் ரொம்ப இருட்டாகிட்டே போகிறதையும் அவன் நோட்டீஸ் பண்ணுவான். ஏன்னா இப்போ ஈவினிங் நேரம் நல்லா நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. அவன் இப்போ அந்த ஸ்லோப்ஸில் கீழே இறங்கி போய்கிட்டு இருப்பானா, காற்று பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரத்துலேயே மழை நல்லா வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிடும். டெஸ்ட்ரியருக்கு அது அன்ஈஸியாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த காற்றுல இப்போ நல்லா இடி சத்தமும் பயங்கரமாக கேட்டுட்ருக்கும். அண்ட் இப்போ அவங்க ரொம்ப இருட்டாக இருக்கிற, பார்க்குறதுக்கு முடிவே இல்லாத மாதிரி இருக்கிற பைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே, பைன் மரமாக இருக்கிற காடு இருக்கும்ல, அதுக்குள்ளே போய்கிட்டு இருப்பாங்க. கேஸ்பியன் எவ்வளவோ கதைகளை கேட்டிருக்கான். எப்படி இந்த மரங்கள் எல்லாம் மனிதர்கள் மேலே பயங்கர கோபமாக இருக்காங்கன்றது. அதுவும் முக்கியமாக இவன் ஒரு டெல்மரின்ஸ், இவனோட மூதாதையர்கள் தான் இங்கே இருக்கிற எக்கச்சக்க மரங்களை வெட்டியிருக்காங்க. போர் நடக்கும் போதெல்லாம் எவ்வளவோ மரங்களை இவங்க வெட்டியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மரங்கள்லாம் நம்ம மேலே கோபமாக இருக்கும். என்ன தான் நம்ம மித்த டெல்மேரின் மாதிரி இல்லைனாலுமே இந்த மரங்களுக்கெலாம் அது தெரியாதுல, நம்மளும் அவங்கள மாதிரி தானே இது நினைக்கும் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டே போயிட்டுருப்பான். பட் அவன் அங்கே நினைக்கிற மாதிரியே தான் நடந்துச்சு. ஏன்னா காற்று அங்கே பயங்கரமாக அடிச்சுட்ருக்கும். எல்லா பக்கம் இருந்தும் பயங்கரமாக சத்தம் வந்துட்டுருக்கும். அந்த காடே அலற மாதிரி இருக்குமா. அப்போது பயங்கரமாக ஒரு கிராஷ் ஆகும். இவங்க அந்த வழியில் போயிட்டுருக்கும் போது கரெக்டாக இவங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மரம் அப்படியே சரிஞ்சு விழுகும். அமைதியாயிரு டெஸ்ட்ரியர், அமைதியாயிரு, ஒன்றும் இல்லை அப்படின்னு கேஸ்பியன் கத்துவான். ஏன்னா அந்த குதிரை ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடும். அவனோட குதிரையோட கழுத்தை நல்லா தட்டி கொடுத்துட்டு இருப்பான். ஆனால் அவனோட உடம்பே ரொம்ப பயத்தில் நடுங்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா ஜஸ்ட்டு 1 இன்ச்சில் அவங்க மரணத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்காங்க. மின்னல் அங்கே பயங்கரமாக வெட்டிகிட்டு இருக்கும். எல்லா பக்கமும் இடி இடிக்கிற சத்தம் ரொம்ப காட்டுத்தனமாக கேட்கும். ஏதோ அவங்களுக்கு மேலே இருக்கிற வானம் அப்படியே 2ஆக பொழந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. டெஸ்ட்ரியர் அதனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ காட்டுத்தனமாக ஸ்பீடாக அங்கே போய்கிட்டு இருக்குமா. கேஸ்பியன் ஒரு நல்ல ரைடர் தான், நல்ல குதிரை சவாரி பண்ணுவான். ஆனால் அவனால் அவனோட குதிரையை ஃபுல்லாக ஹோல்டு பண்ணிலாம் வைக்கவே முடியாது. அந்தளவுக்கு அவன் ஸ்ட்ராங் கிடையாது. அவனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டு டெஸ்ட்ரியர் மேலே அந்த சீட்டில் உட்காந்துட்ருப்பான். அவனோட லைஃபே, அவனோட வாழ்க்கையே ஒரு நூலில் அங்கே தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஸ்பீடாக அவனோட குதிரை அங்கே காட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு முன்னாடி ஃபுல்லுமே பெருசு பெருசாக பெரிய பெரிய மரங்களாக வளர்ந்துருக்குமா. அப்போது சடனாக கேஸ்பியனை வந்து ஏதோ ஒன்று நல்லா அடித்த மாதிரி இருந்தது அவனோட நெத்தியில். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கே தெரியலை. அவன் அடுத்து முழிக்கும் போது நல்லா தீப்பந்தம் ஏற்றி வச்சிருக்கிற ஒரு இடத்துல படுத்திருப்பானா. அவனோட முட்டிலெல்லாம் ரொம்ப காயமாக இருக்கும். எக்ஸ்ட்ரீமாக தலைவலியாக இருக்கும். அவனுக்கு பக்கத்தில் யாரோ குசு குசுன்னு ரொம்ப லோவான வாய்ஸில் பேசிகிட்டு இருப்பாங்க. அது எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை நம்ம டிசைட் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அதை நம்ம கொன்றுவோம், அதை நம்ம உயிரோடு விடக்கூடாது, அது நமக்கு துரோகம் பண்ணிடும் அப்படின்னு இன்னொருத்தவங்க பேசுவாங்க. அதுக்கு நம்ம அப்போவே அதை கொன்றுக்கணும், இல்லைன்னா எதுவும் பண்ணாமல் விட்டுருக்கணும். நம்மளால் இப்போ அதை கொல்ல முடியாது. நம்ம அதை இங்கே தூக்கிட்டு வந்து அதோட தலைக்கு பேண்டேஜ்லாம் போட்டு விட்டுருக்கோம், அதை சரி பண்ணியிருக்கோம். நம்மளோட விருந்தினரை நம்மளே கொல்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த 3வது வாய்ஸ் அவனுக்கு கேட்கும்.
ஜென்டில்மேன் அப்படின்னு கேஸ்பியன் இப்போ பேசுவான். அவனோட வாய்ஸே ரொம்ப சோர்வாக இருக்கும். நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, ஆனால் பாவம் என்னோட குதிரைக்கிட்ட நீங்கள் கைண்டாக நடந்துப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு அவன் சொல்வான். நாங்கள் உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்போவோ உன்னோட குதிரை அந்த இடத்த விட்டு ஓடிடுச்சு அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவனுக்கு இங்கே ஒரு வாய்ஸ் கேட்டுச்சுல, அந்த வாய்ஸ் திரும்ப அவனுக்கு இப்போ கேட்கும். அது ரொம்ப க்யூரியஸாக ஹஸ்கியாக இருக்கும். ரொம்ப எர்த்தியாக இருக்கிறதையும் கேஸ்பியன் இப்போ நோட்டீஸ் பண்ணுவான். அதை உன்கிட்ட பேச விடாத, ஏதாவது சொல்லி உன்னை மயக்கும், நான் இன்னமும் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு அந்த செகண்ட் வாய்ஸ் இப்போ அவனுக்கு கேட்கும். அஃப்கோர்ஸ் நம்ம இதை கொலை பண்ண போகிறதில்ல, நம்மளோட விருந்தினரை நம்மளே கொலை பண்ணுறது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா நிக்காப்ரிக், நீ என்ன சொல்கிற ட்ரஃபிள் ஹண்டர், நம்ம இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த மூணாவது வாய்ஸ் இருக்கும்ல, அவங்க இப்போ ரொம்ப கத்தி பேசிகிட்டு இருப்பாங்க. நான் பெட்டர் அதுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் வாய்ஸ் இப்போ சொல்வாங்க. விச் மீன்ஸ் அவங்க தான் அந்த ட்ரஃபிள் ஹண்டர். இப்போ ஒரு டார்க்கான உருவம் கேஸ்பியனோட பெட்டை அப்ரோச் பண்ணும். கேஸ்பியனோட ஷோல்டருக்கு கீழே ஜென்டிலாக ஒரு கை ஸ்லிப் ஆகுறத, கை உள்ளுக்குள்ளே விடுறத அவன் ஃபீல் பண்ணுவானா. ஆனால் அது உண்மையாகவே கை மாதிரி இருக்காது, எக்ஸாக்டாக அந்த ஷேப்பில் இருக்காது, அது ஒரு மாதிரி தப்பான ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது அந்த இருட்டாக இருந்த உருவத்தோட ஃபேஸு நல்லா கேஸ்பியன் பக்கத்தில் பெண்டாகி வர மாதிரி இருக்குமா, அதுலேயும் ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு அந்த உருவத்தோட முகம் ரொம்ப ஹேரியாக நிறைய முடியோடு இருக்குது, அதோட மூக்கு நல்லா நீளமாக இருக்குது, அண்ட் ஆடாக அங்கங்கே அது மேலே ஒயிட்டாக பேச்சஸாக வேற இருந்தது எல்லா இடத்துலையுமே. ஒருவேளை இது எதுவும் மாஸ்கா, இல்லைன்னா எனக்கு எதுவும் ஃபீவர் அடிக்குதா, அதனால நான் இப்படிலாம் கற்பனை பண்ணுறேனா அப்படின்னு கேஸ்பியன் யோசிப்பான். அப்போ அவனோட வாய்க்குள்ள கப்பு ஃபுல்லாக இருக்கிற நல்ல ஸ்வீட்டாக அண்ட் ஹாட்டாக இருக்கிற ஒரு ட்ரிங்க்ஸை அவனோட வாய்க்கிட்ட வைப்பாங்க. அதை அவன் குடிப்பான். அட் த சேம் மொமெண்ட் அங்கே மிச்சம் 2 பேர் இருந்தாங்கல்ல, அவங்களில் யாரோ நெருப்பை நல்லா மூட்டுவாங்களா, அந்த செகண்ட் கேஸ்பியன் பயத்தில் பயங்கரமாக அலற போயிடுவான். அவனோட ஷோல்டரை பிடிச்சி ஒருத்தவங்க ஒரு ட்ரிங்க்ஸை குடிக்க வச்சுட்டு இருக்காங்களே, அவங்களோட முகமே இப்போ தான் அந்த நெருப்பு நல்லா எரிஞ்சதில் ரிவீலே ஆகும். அது ஆக்சுவலி ஒரு மனிதனே கிடையாது. அந்த உருவத்துக்கு சொந்தக்காரவங்க ஒரு பேஜர்னா என்னென்னா, அதை தமிழில் வழக்கரடின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேங்க. ஆனால் அது நம்ம ஊரில் இருக்கா என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. இந்த பேட்ஜர் பற்றி நம்ம ஏற்கனவே ஹாரி பாட்டர் ஸ்டோரி பார்க்கும்போதே பார்த்துருப்போம். ஹஃபில்பஃப் ஹவுஸோட அனிமல் பார்த்திங்கன்னா பேட்ஜர். அப்போவே வழக்கரடி சம்திங் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி கிரிஃபண்டோருக்கு லயன், ஸ்லிதரினுக்கு பாம்பு, அப்புறம் ராவன்க்ளாக்கு ஈகிள் இருக்குது, அது மாதிரி ஹஃபில்பஃப் ஹவுஸோட அனிமல் பேட்ஜர். அந்த பேட்ஜர் தான் இப்போது கேஸ்பியனோட முதுகை நல்லா ஏற்றி பிடிச்சி அந்த ட்ரிங்க்ஸை குடிக்க வச்சிட்ருப்பாங்க. இங்கே இந்த பேட்ஜர் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாகவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் அண்ட் இது வரைக்கும் அவன் பார்த்த பேட்ஜர்லையே இதோட ஃபேஸ் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் இருந்துச்சு. அண்ட் சர்டைன்லி அது அங்கே பேசிக்கிட்டு இருந்துச்சு. அவன் இன்னொன்று விஷயத்தையும் அங்கே பார்த்தான். அவன் இப்போ இருந்தது ஒரு குகையில் இருக்கிற பெட்டில் தான் அவன் படுத்து கிடந்தான். அங்கே நெருப்பு மூட்டி வச்சுருந்தாங்களே, அங்கே 2 மனிதர்கள் உட்காந்துருப்பாங்க. அவங்க பார்க்க ரொம்ப குட்டையாக இருந்தாங்க. பயங்கரமாக அவங்களுக்கு முகத்தில் தாடி இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப காட்டா மாதிரி இருந்தாங்க. அவங்களோட தாடிலாம், அவங்க உடம்புல இருக்கிற முடிலாம் டாக்டர் கொர்னேலியஸ்க்கு இருந்ததை விட ரொம்ப அடர்த்தியாக வளர்ந்துருந்துச்சு. அவங்கள பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க தான் உண்மையான குள்ள மனிதர்கள்னு. பழங்காலத்து குள்ள மனிதர்களாக இருந்தாங்களே அவங்க, அவங்களோட உடம்புல இருக்கிற நரம்புல ஒரு துளி கூட மனித ரத்தம் ஓடலைன்றத அவன் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டான். அண்ட் அட் லாஸ்ட் அவன் பழைய ஓல்டு நானியன்ஸை கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறம் அவனோட தலை பயங்கரமாக சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அவன் படுத்துருவான். அடுத்த ஃபியூ டேஸில் அவங்க யார், அவங்களோட பேர்லாம் என்னன்றதை கரெக்டாக அவன் லேர்ன் பண்ணிடுவான். அந்த பேட்ஜர் இருந்துச்சுல, அவரோட பேர் தான் ட்ரஃபிள் ஹண்டர். அவர் தான் அங்கே இருந்த 3 பேர்லேயே ரொம்ப ஓல்டஸ்ட் அண்டு ரொம்ப கைண்டாகவும் இருந்தார். அந்த குள்ள மனிதர்கள் இருந்தாங்கல்ல, அதில் கூட ஒருத்தவர் கேஸ்பியனை கொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தார்ல, அவர் பார்க்குறதுக்கு நல்லா கருப்பாக இருக்கிற குள்ள மனிதராக இருந்தார். அவரோட முடி, அவரோட தாடி எல்லாமே நல்லா கருப்பாக நல்லா அடர்த்தியாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு குதிரையோட வால், குதிரையோட முடிலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. அவரோட பேர் தான் நிக்காப்ரிக். அந்த இன்னொன்று குள்ள மனிதர் இருந்தார்ல, அவர் பார்க்குறதுக்கு நல்ல சிவப்பாக ரெட் கலரில் இருந்தார்.
அவரோட அந்த முடி அவரோட தாடிலாம் நரிக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அவரோட பேர் தான் ட்ரம்ப்கின். கேஸ்பியன் நல்லா எந்திரிச்சு உட்காந்து அவனுக்கு பேசுகிற அளவுக்கு தெம்பு வந்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் ஈவினிங் அந்த நிக்காப்ரிக் இருக்கார்ல, அவரோட முடியெலாம் கூட நல்லா பிளாக் கலரில் இருந்துச்சுல, அவர் இப்போ பேசிகிட்டு இருப்பார். அதாவது கேஸ்பியனை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல, அந்த குள்ள மனிதர் பேசிகிட்டு இருப்பார். நம்ம இன்னும் இந்த மனுஷனை வச்சு என்ன பண்ண போகிறோன்றதை டிசைடே பண்ணலை. என்ன இவனை கொல்ல விடாமல் பண்ணி நீங்கள் 2 பேரும் மிகப்பெரிய நல்ல விஷயத்த செஞ்சுருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் இவனோட வாழ்க்கை முழுக்க இங்கே நான் கைதியாக தான் வச்சுக்க போகிறேன். இவனை நான் உயிரோடலாம் வெளியில் விட மாட்டேன். அவனோட ஆட்கள்கிட்ட அவன் திரும்ப போனானா நம்ம எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணிடுவான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு அந்த நிக்காப்ரிக்கு. அட கடவுளே நிக்காப்ரிக், இந்த அளவுக்கு நீ மோசமாக பேசணுமா என்ன? நம்மளோட மரத்துக்கு வெளியே வந்து இதோட தலையை மோதுனது இந்த கிரியேச்சரோட தப்பில்ல. அண்ட் இது பார்க்குறதுக்கும் துரோகி மாதிரிலாம் தெரியல அப்படின்னு அந்த ட்ரம்ப்கின் இருக்கார்ல, அவர் சொல்லிட்டு இருப்பாரு. சிவப்பு கலரில் இருந்துச்சுல தாடி முடியலாம், அவர் சொல்லிட்டு இருப்பாரு அந்த குள்ள மனிதர். இங்கே பாருங்க, நான் திரும்ப போகணுமா இல்லையான்னு நான் என்ன நினைக்கிறேன்னு நீங்கள் இன்னும் கண்டே பிடிக்கலையா? நான் திரும்ப போக வேணான்னு தான் நான் நினைக்கிறேன். நான் உங்கள் கூட ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதுக்கு அலோவ் பண்ணிங்கன்னா என்னோட வாழ்க்கை முழுக்க உங்களை மாதிரி இருக்கிற ஆட்களை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கேஸ்பியன் சொல்வான். நல்ல கதையாக இருக்குது. நீ ஒரு டெல்மெரின் அண்ட் நீ ஒரு மனுஷன். அஃப்கோர்ஸ் நீ திரும்ப உன்னோட ஆட்கள்கிட்ட போகணும்னு தானே நினப்ப அப்படின்னு அந்த நிக்காப்ரிக் சொல்வாரா? வெல், ஈவன் நான் அப்படி நினச்சாலும் என்னால் அதை பண்ண முடியாது. நான் என்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் அங்கேருந்து ஓடி வந்தேன். அப்படி தான் எனக்கு இங்கே ஆக்சிடெண்ட்டும் ஆச்சு. அரசர் என்னை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் மட்டும் இப்போ என்னை கொன்னீங்கன்னா அவருக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. நீங்கள் என்னை கொன்னதை நினச்சா அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பார் அப்படின்னு கேஸ்பியன் சொல்வான். இந்த சின்ன வயசில் மிராஸே உன்னை வெறுக்கிற அளவுக்கு அப்படியே நீ கேவலமான வேலையை செஞ்ச மனிதனே அப்படின்னு அந்த ட்ரம்ப்கின் இருக்கார்ல, அவர் கேட்பாரு. அவர் என்னோட சித்தப்பா அப்படின்னு கேஸ்பியன் அங்கே வாயை திறக்கும் போதே அந்த நிக்காப்ரிக் குள்ள மனிதர் இருக்கார்ல, அவரோட கையில் கத்தி எடுத்துட்டு வேகமாக ஜம்ப் பண்ணிடுவாரு. அவன் சொன்னதை கேட்டிங்களா? இவன் ஒரு டெல்மெரின் மட்டும் இல்லை, நம்மளோட மிகப்பெரிய எதிரியோட சொந்தம். அவங்க வாரிசு. நீங்கள் இன்னும் இந்த கிரியேச்சரை உயிரோட விடணும்னு பைத்தியக்காரத்தனமாக நினைக்கிறீங்களா? அந்த பேஜரும் குள்ள மனிதர் ட்ரம்ப்கின் மட்டும் அந்த நிக்காப்ரிக் குள்ள மனிதரை கண்ட்ரோல் பண்ணலைன்னா அப்போவே அவர் கேஸ்பியனை குத்திருப்பாரு. தயவு செஞ்சு நிக்காப்ரிக், உன்னை நீ கண்ட்ரோல் பண்ணு. நீயே உன்னை கண்ட்ரோல் பண்ணுறியா இல்லை நானும் ட்ரஃபிள் ஹண்டரும் உன்னோட தலைமையில ஏறி உட்காரவா அப்படின்னு ட்ரம்ப்கின் கத்திக்கிட்டு இருப்பாரு. நிக்காப்ரிக் மூஞ்சை தூக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. மிச்சர் 2 பேரும் கேஸ்பியன் கிட்ட அவனோட ஹோல் ஸ்டோரியையும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவன் முழு கதையையும் சொல்லி முடிக்கும் போது அந்த இடத்துல ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அவ்வளோ அமைதி நிலவும். இது வரைக்கும் இப்படி ஒரு விசித்திரமான விஷயத்த நான் கேட்டதே இல்லை அப்படின்னு ட்ரம்ப்கின் சொல்வாரு. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. இன்னமும் மனிதர்கள் மத்தியில் நம்மளை பற்றின கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியவே தெரியாது. அவங்களுக்கு நம்மளை பற்றி கம்மியாக தெரிஞ்சாதான் நல்லது. அந்த வயசான நர்ஸு அதோட வாயை அடக்கிட்டு இருக்கிறது தான் நல்லது. அப்புறம் உன்னோட அந்த டீச்சர், அந்த பாதிக்குள்ள மனுஷன், எனக்கு அதுங்களெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அதுங்கெல்லாம் மனுஷங்களை விட ரொம்ப மோசமானதுங்க. என்னோட வார்த்தையை மார்க் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து எந்த விஷயமும் நல்லதாக நடக்க போகிறதில்ல அப்படின்னு அந்த நிக்காப்ரிக் இருக்கார்ல, அவர் கத்திக்கிட்டு இருப்பாரு. எனக்கு புரியாத விஷயத்தை பற்றிலாம் இப்படி பேசிட்டு தெரியாத நிக்காப்ரிக், குள்ளர்களாக இருக்கிற நீங்களும் மனிதர்கள் மாதிரியே எல்லாத்தையுமே மறந்து போறீங்க. உங்களோட குணத்தையும் நீங்கள் மாற்றிக்கிறீங்க. நான் ஒரு மிருகம் அண்ட் நான் ஒரு பேஜர். அதை விட வேற என்ன வேணும்? நாங்களாம் என்னைக்கும் மாறவே மாட்டோம். நாங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருப்போம். நானே சொல்கிறேன், இதிலிருந்து நல்ல விஷயம்தான் நடக்க போகுது. இவன் நார்னியாவோட உண்மையான அரசன். ஆதாமோட மகன் அரசனான போது தான் நார்னியால எல்லாமே சரியாச்சு. குள்ளர்களாக இருக்கிற நீங்கள் அதை மறக்கலாம். மிருகங்கள் நாங்கள் என்றைக்கும் அதை ஞாபகம் வச்சுருப்போம் அப்படின்னு அந்த பேஜர் இருந்தாங்க ட்ரஃபிள் ஹண்டர், அவங்க சொல்வாங்க. நீ இப்போ என்ன சொல்ல வர ட்ரஃபிள் ஹண்டர்? நம்மளோட இந்த நாட்டை மனிதர்கள்கிட்ட கொடுக்கணும்னு நீ சொல்கிறியா அப்படின்னு அந்த ட்ரம்ப்கின் இருந்தார்ல அந்த குள்ள மனிதர், அவர் கேட்பாரு. நான் ஒன்றும் அந்த மாதிரி சொல்லலை. இது ஒன்றும் மனிதர்களோட நாடு கிடையாது. என்னை விட வேற யாருக்கு இதை பற்றி நல்லா தெரியும்? ஆனால் மனிதர்கள் இங்கே அரசனாக இருக்கலான்ற நாடு இது. எங்களை மாதிரி பேஜர்ஸ்க்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹைக்கிங் பீட்டர் ஒரு மனிதன் தானே அப்படின்னு அந்த பேஜர் ட்ரஃபிள் ஹண்டர் கேட்பாரு. நீ இன்னும் அந்த பழைய கதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ட்ரம்ப்கின் கேட்பாரு. நான் திரும்பவும் சொல்கிறேன், நாங்கள் மாற மாட்டோம். நாங்கள் மிருகங்கள். நாங்கள் எதையும் மறக்க மாட்டோம். அஸ்லான் இருக்காருன்றதை நான் எந்த அளவுக்கு நம்புகிறேனோ அதே மாதிரி ஹைக்கிங் பீட்டரையும் அவர் கூட சேர்ந்து கேர் பரவலில் உட்காந்து ஆட்சி புரிஞ்ச எல்லாரையும் நான் நம்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்வார். ஆனால் அஸ்லானெல்லாம் இப்போ யார் நம்பிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ட்ரம்ப்கின் கேட்பாரு. நான் நம்புகிறேன் அப்படின்னு கேஸ்பியன் இப்போ பேச ஆரம்பிப்பான்.
அவரை நான் முன்னாடி நம்பினேனோ இல்லையோ, ஆனால் இப்போ நான் அவரை நம்புகிறேன். நான் இருந்த இடத்துல அஸ்லானோட கதைகளை பற்றி சொல்லும்போது எப்படி மக்கள் சிரிச்சாங்களோ அதே மாதிரி தான் பேசுகிற மிருகங்களோட கதைகளையும் குள்ள மனிதர்கள் இருக்காங்கன்ற கதையும் சொல்லும்போது பயங்கரமாக சிரிச்சிருக்காங்க. சம்டைம்ஸ் நானே நிறையா தடவை யோசிச்சிருக்கேன், அஸ்லானுன்ற ஒரு மனிதர் இருக்காரான்னு. ஆனால் அதே மாதிரி தான் உங்களை மாதிரி ஆட்களும் இருக்காங்களான்னு நான் எவ்வளவோ தடவை யோசிச்சிருக்கேன். ஆனால் இப்போது இதோ என் கண்ணு முன்னாடியே நீங்கள் இருக்கீங்களே அப்படின்னு கேஸ்பியன் சொல்லுவாங்க. சரிதான், நீங்கள் சொல்கிறது சரிதான் கிங் கேஸ்பியன். பழைய நார்னியாவுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்னோட அரசன் தான். யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் நீடூழி வாழணும் அரசே அப்படின்னு ட்ரஃபிள் ஹண்டர் சொல்லிடுவார். அந்த பேஜர் இருந்தாங்களா அவங்க சொல்லிடுவாங்க, நீ செய்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு வாந்தி வருது பேஜர் அப்படின்னு அந்த நிக்காபிரிக் குள்ள மனிதர் இருந்தார்ல, அவர் எரிச்சலாக சொல்லிட்டு இருப்பாரு. ஹைக்கிங் பீட்டரும் அவங்க கூட இருந்தவங்களும் மனிதர்களாக இருக்கலாம், ஆனால் அவங்க வேற மாதிரியான மனிதர்கள். இது ஒரு கேவலமான டெல்மரின். இதுங்கெல்லாம் விளையாட்டுக்காக மிருகங்களை வேட்டையாடி இருக்குங்க, உனக்கு அது தெரியாதா என்ன அப்படின்னு இப்போ அந்த நிக்காபிரிக் குள்ள மனிதர் இருக்கார்ல, அவர் வேகமாக சடனாக கேஸ்பியனை பார்த்து திருப்பி கேட்பாரு. வெல், உண்மையை சொல்லணும்னா நான் வேட்டையாடி இருக்கேன், ஆனால் அவங்களாம் பேசுகிற மிருகங்கள் கிடையாது அப்படின்னு கேஸ்பியன் சொல்வான். அதெல்லாம் ஒன்று தான் அப்படின்னு நிக்காபிரிக் கத்துவார். இல்லை, அது இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். கெலோர்மேன் நாட்டிலையும் டெல்மார் நாட்டிலையும் இருக்கிற பாவப்பட்ட ஒன்றுமே தெரியாத அறிவே இல்லாத கிரியேச்சர்ஸ் மாதிரி தான் நார்னியாவில் இருக்கிற மிருகங்கள் இப்போ இருக்காங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். கெலோர்மேன் நாட்டை பற்றி நம்ம போன புக்லேயே நிறையா பார்த்துருக்கோம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். டெல்மார்ன்றது இந்த நாட்டில் இருந்தாங்க, டெல்மாரின்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் நார்னியாவில் இருக்கிற மிருகங்கள் எல்லாருமே இப்போ ரொம்ப சின்னதாக இருக்காங்க. அவங்களுக்கும் எங்களுக்கும் எக்கச்சக்க டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களை மாதிரி இருக்கிற குள்ள மனிதர்களுக்கும் பாதி குள்ள மனிதர்களுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை விட அது ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்னு அந்த பேஜர் சொல்லுவாங்க. இப்படியே ரொம்ப நேரமாக அவங்க எல்லாரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. கடைசியாக அந்த ஆர்கியூமெண்ட் ஒரு அக்ரிமெண்ட்டோட முடிவுக்கு வரும். அது என்னன்னா, கேஸ்பியன் இவங்க கூட தான் ஸ்டே பண்ணணும் அண்ட் இன்னொன்று ஒரு ப்ராமிஸும் பண்ணணும். கேஸ்பியனுக்கு நல்லா உடம்பு சரியான உடனே ட்ரம்ப்கின் இவங்கள மாதிரியே இன்னும் நிறையா பேர் இருக்காங்கன்னு இவங்க கிட்ட சொல்லியிருப்பாரு. கேஸ்பியன் கிட்ட சொல்லியிருப்பாரா, அவங்கள போய் அவன் பார்க்கணும். அவங்க எல்லாரும் இப்போது ரொம்ப உள்ளுக்குள்ளே காட்டுக்குள்ளே வாழ்கிறாங்களாமா. பழைய நார்னியாவில் இருந்த எல்லா விதமான கிரியேச்சர்ஸும் இப்போ ரொம்ப உள்ளுக்குள்ளே இருக்கிற காட்டில் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். இதோட சாப்டர் 5 கேஸ்பியன்ஸ் அட்வென்ச்சர் இன் த மவுண்டன்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாரையும் சாப்டர் 6 த பீப்புள் தட் லிவ்ட் இன் ஹைடிங்கில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye bye, Tales by Minnie.